அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புத்தாண்டு ராசி பலன்கள், தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 மேஷம் காலச்சக்கரத்துக்கு முதல் ராசியான மேஷராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? மேஷராசிக்கு வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து மூணாம் இடத்துல வந்து குரு, அதாவது மிதுன ராசியில் இருக்கார். ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சனி மீன ராசியில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. ராகு வந்து ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கும்ப ராசியில் இருக்கார். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு வந்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சிம்ம ராசியில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. இதுதான் வருடகிரகங்களுக்கு உண்டான அந்த அமைப்பு. பொதுவாகவே நம்ம புத்தாண்டு பலன், அதாவது ஆங்கில புத்தாண்டு பலனாக இருக்கட்டும் அல்லது தமிழ் புத்தாண்டு பலனாக இருக்கட்டும், இந்த வருட பலன் பார்க்கும்போது இந்த வருடகிரகங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் செயல்படும். ஒன்றா நல்ல விஷயம் நடக்கும், இல்லைன்னா கெட்ட விஷயம் நடக்கும். அது கொஞ்சம் ரொம்ப ஒரு லாங் டைமாக நடக்கும்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதனால தான் இந்த வருட பலன் வந்து நம்ம வருடகிரகங்களுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். ஏன்னா மாத கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாதம் நகரும். அது வந்து மாதம் நம்ம பார்ப்போம். ஆனால் வருடகிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இம்பேக்ட் ஏற்படுத்தும். இப்போ சனி, ராகு, கேது, குரு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருடகிரகங்கள் ஒரு இடத்துல இருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு லாங் டேர்ம்னு சொல்லலாம். அந்த லாங் டேர்மை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா பாசிட்டிவான விஷயங்கள் கொடுக்கும் அல்லது நெகட்டிவான விஷயங்கள் கொடுக்கும். அதனால தான் வருடகிரகங்களுக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்குறோம். இப்போ 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சனி இருக்காருங்க. சனி வந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சனி இருக்கிறனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் மேஷராசிக்காரங்களோட வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா போராட்டமாக போயிட்டுருக்கு. மன உளைச்சல் உங்களுக்கு இருக்கும். ஒரு சரியான தூக்கம் இருந்திருக்காது உங்களுக்கு. அதேமாதிரி தேவையில்லாத மருத்துவ செலவு, தேவையில்லாத வெட்டி செலவு, தேவையில்லாத வீண் விரயங்கள் இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஏன்னா 12 இருக்க சனி என்ன பண்ணுவார்னா, ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம், தன, வாக்குஸ்தானத்தை 3ஆம் பார்வையாக பார்த்துருவார். அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தேவையில்லாமல் அந்த குடும்பத்தில் பிரச்சனை வருது, நீங்கள் வாய் பேசி மாட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ஹெல்த் பிரச்சனை கண்டிப்பாக கொடுத்துருக்குங்க. ஏன்னா 12 இருக்க சனி என்ன பண்ணுவார்னா மருத்துவ செலவு கொடுப்பார். ஏன்னா ஒரு சில பேர் பணத்தை அப்படியே சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. ஆசை தீரவே தீராது. அவங்களுக்கு எவ்வளோ இது பண்ணாலும் திருப்தி அடையவே மாட்டாங்க. அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேவையில்லாத விரயங்கள், வீண் செலவு, ஏதோ ஒரு செலவு உங்களுக்கு வச்சுட்டு தாங்க இருக்கும். இதுதான் கர்மா. சரிங்களா? கர்மக்காரகன் சனி 12 இருந்தால் தேவையில்லாத வெட்டி செலவு, வீண் விரயங்கள், அசுப விரயங்கள் சொல்லுவாங்க. இந்த விரயங்களெல்லாம் உங்களுக்கு போயிட்டு இருந்திருக்கும். நிறைய செலவு பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு மாறப்போகுது. சரிங்களா? அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆக போகுது. எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டு, அதாவது தமிழ் புத்தாண்டு 14ஆம் தேதி பக்கம் நடக்கும். அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி நடக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குங்க. அதாவது உங்கள் ராசிக்கு வந்து 3ஆம் இடத்தில் இருக்க குரு அவர் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு போயிடுவார். இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ஏப்ரல்லேருந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் சனி பயிற்சி கிடையாது. சனி பயிற்சி 2027 உங்களுக்கு ஜூனில் தான் அந்த டைமில் தான் வரும். சரிங்களா? இப்போது இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் குரு வரப்போகிறார். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி நடக்க போகுது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துக்கு குரு வந்துடுவார். அதாவது தமிழ் புத்தாண்டு நடந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 நாள்லேயே உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கும். அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி. இந்த குரு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்க குரு வந்து பாருங்கள் 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு போயிடுவார். சுகஸ்தானத்தில் போய் உச்சமடைகிறார். இது வந்து எல்லாத்துக்கும் அமைஞ்சிடாதீங்க. அது 12 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அமையும். சரிங்களா? 12 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் குரு வந்து உச்சமடைவார், அதாவது கடகராசியில். இப்போ 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா, சனி 12ஆம் இடத்துல இருக்க சனி மேலே அவரோட பார்வை செலுத்துவார். 9ஆம் பார்வை, பலமான பார்வை உங்களுக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் விழுகும். சனி மேலே பார்வை விழுகும், மீன ராசியில் விழுகும். அப்போது சனி மேலே குரு பார்த்துட்டாருன்னா, ஒரு கெட்ட கிரகம், ஒரு தீய கிரகம், ஒரு கொடுமை செய்யக்கூடிய கிரகம், ஒரு கெடுதலை பண்ணக்கூடிய கிரகத்து மேலே, ஒரு நல்ல கிரகத்து மேலே பார்வை விழுந்துருச்சுன்னா தேவையில்லாத கெடுதல்கள்லாம் உங்களுக்கு இருக்காது. எல்லாமே கண்ட்ரோல் ஆயிருங்க. எல்லாம் கண்ட்ரோல் கொண்டு வந்துடும். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை சொல்லியிருக்காங்க. சனி பார்க்க தான் சர்வநாசம். சனி இருக்கிற இடத்த நாசம் பண்ணுவார். ஆனால் குரு ஒரு இடத்த பார்த்துட்டாருன்னா அந்த பிரச்சனையை வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவார். இதுதாங்க உங்களுக்கு நடக்க போகுது. அப்போ தேவையில்லாமல் மருத்துவ செலவு, அந்த செலவு, இந்த செலவு, ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டேன், அந்த பிஸ்னஸில் போட்டேன், இதில் போட்டேன், அப்படி போட்டேன், இப்படி போட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த விரயங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகி உங்களுக்கு சுப விரயங்களாக மாறிடும் உங்களுக்கு. சரிங்களா? மருத்துவ செலவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகும். அப்போ 4ஆம் இடத்துல இருக்க குரு என்ன பண்ணுவார்? உங்களுக்கு வண்டி வாங்குறது, வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, ஒரு நிலம் வாங்குறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அம்மா மூலமாக ஆதாயம் கிடைக்கிறது, தாயாரோட
தாயாரோட உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கிறது, அம்மாவோட சொத்து பூர்வீக சொத்து கைக்கு வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போதுங்க. கவலையப்படாதீங்க. இந்த டைம் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, கடனோட வாங்கியாச்சு ஏதோ ஒன்று சுபவிரயங்கள் பண்ணுறது, அதனால் நல்ல விஷயத்துக்காக கடன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு நடக்க போகுது. கவலையப்படாதீங்க. சுப விரயங்களாக தான் உங்களுக்கு இருக்கும். தேவையில்லாமல் அசுப விரயங்கள், பாப விரயங்கள் உங்களுக்கு நடக்கவே நடக்காது. பயப்பட வேண்டாம். 4 குரு வந்துட்டாலே பாருங்கள், ஏதோ ஒன்று கடன் வாங்கியாச்சும் ஒரு இடம் வாங்கி போடுறது, ஒரு வீடு கட்டுறது, பாதையில் நின்று வீடு மறுபடியும் புதுப்பிக்கிறது, கண்டினியூ பண்ணுறது, இல்லை ஒரு 2 வீலர் வாங்குறது, வண்டி அடிக்க ரிப்பேர் வச்சுட்டே இருக்குது, ஒரு 2 வீலர் மாற்றணும், ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், பேங்க்கில் லோன் கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி சொல்லி புலம்பிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த டைம் ஒரு அருமையான அட்டகாசமான நேரம்னு சொல்லாங்க. லோன் அப்ரூவ் ஆகும் உங்களுக்கு. அது வீட்டு கடனாக இருந்தாலும் சரி, வாகன கடனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆயிரும். அந்த குரு வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்ப்பார். விருச்சிக ராசி மேலே அவரோட பார்வை விழுகும், 5ஆம் பார்வை விழுகும். 12ஆம் இடத்தை சனி மேலே பார்க்குறாரு. அப்போ வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாடு போகணுன்னு கனவுல இருக்கவங்க, ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த டைம் வெளிநாட்டு கனவு உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. கவலையப்படாதீங்க. வெளிநாட்டுக்காக போகணுன்னு நினைக்கிறவங்க, விசா கிடைக்காம, பாஸ்போர்ட் கிடைக்காம நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்காங்க வெளிநாடு போகாமல். இந்த டைமில் அவங்களுக்கு உங்கள் ரூட் கிளியர் ஆயிரும். வெளிநாடு போகலாம், வெளி மாநிலம் போகலாம், இல்லை ஒரு இடத்த லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? அப்போது கடுமையான காலகட்டம், கொடுமையான காலகட்டங்கள்லாம் உங்களை விட்டு விலக போகுதுன்னு சொல்லிடலாங்க. அப்போ நேரம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிடும். என்ன தான் 7.5 சனி நடந்துட்டு இருந்தாலும் 12 இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத விரயங்களை கொடுத்துருப்பாரு. இனி நல்ல செலவாக உங்களுக்கு பண்ண வைப்பார். சரிங்களா? இதெல்லாம் மாற்றமே கிடையாது. தாராளமாக நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ராகு வந்து பாருங்கள், உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்க ராகு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி. கேது வந்து 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ குருவோட கேது சேர்றார். இது பேர் கேல யோகம்னு சொல்லுவாங்க. கேல யோகம்னு நல்ல ஒரு பணத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு, கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க. அது அவங்கவுங்க ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்தால் கண்டிப்பாக பணக்காரனாக முடியும். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு செலவும் இருக்கும். சரிங்களா? அது நல்ல செலவாக உங்களுக்கு மாறும் இந்த வருஷம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நடந்ததுக்கப்புறம் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறமே ஒரு சில மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 45 நாளுக்கு மேலே ஆகுங்க. 45 நாளே ஒரு சில ரிசல்ட் பார்க்க முடியும். தூக்கமே இல்லாமல் புலம்பிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் நிம்மதியான தூக்கம் தூங்குறது, ஹெல்த் கண்டிஷன் ரெடி ஆகுறது, இந்த பிபி கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்குலாம் அதிலெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நல்லாவே உங்களுக்கு நடக்க போகுது. பயப்படாதீங்க. 10ஆம் இடத்துக்கு ராகு இருக்கனால தொழில் வந்து அப்படியே மந்தமாக போயிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த டைமில் தொழிலில் ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி, பெரிய வளர்ச்சி இல்லைன்னா கூட ஒரு சுமாரான ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக அந்த 10ல் இருக்கிற ராகு வந்து ஒரு சில சேஞ்சஸ் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வார். 4ஆம் இடத்துல இருக்க கேது குருவோடு இருக்கிறனால அவர் பெருசாக கெடுதல் அவர் பண்ண முடியாதுங்க. சரிங்களா? அதனால் கவலையப்பட வேண்டாம். இந்த நேரம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரமாக, ஒரு மாற்றம் நிறைந்த நேரமாக, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறது, ஒரு சேஞ்சு எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றம் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறமே ஒரு சில மாற்றங்கள் மேசராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தவங்க, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்ப சூழ்நிலை சரியில்லை, மன அழுத்தம், தூக்கம் இல்லை, இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலமாக இந்த 2026 உங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்க போகுது. பயன்படுத்திக்கங்க. இது ஒரு நல்ல ஒரு காலம். அதாவது முழுமையாக பிரச்சனை உங்களுக்கு விலகலைன்னா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா சந்திச்சுட்டு இருக்கவங்க, கடன் பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனை, உடம்பு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இந்த மாதிரி சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்குன்னா அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக உங்களால் வாழ முடியும், பார்க்க முடியும். பயன்படுத்திக்கங்க. இது ஒரு அருமையான நேரம். சரிங்களா? உங்களுக்கு 2027 தான் உங்களுக்கு ஜென்மசனி வரும். அதனால் இந்த வருஷம் போட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். 2026 ஜூன் மாதத்துக்கு அப்புறமே ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கெல்லாம் இழந்ததெல்லாம் திருப்பி கிடைக்கக்கூடிய காலமாக, வியாபாரம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்கும். அதாவது விரயங்கள் தொடர்ந்து செலவு பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம், தேவையில்லாத செலவு பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விரயமாக, ஒரு வளர்ச்சிக்கான விரயமாக, ஒரு சுப விரயமாக கண்டிப்பாக அந்த டைம் உங்களுக்கு அமையும். அதில் மாற்றமே கிடையாது. பயன்படுத்திக்கங்க. உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்கணுங்க. நம்ம என்னதான் பார்த்துட்டு இருந்தாலும் 7.5 சனி நடந்துட்டு இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கணும். அப்போ தான் அந்த 7.5 சனின்னு தப்பிக்க முடியும். முக்கியமாக சொல்லப்போனால் நல்ல தசாபுத்தி நடக்கணும். நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்க தான் மேசராசிக்காரங்க ஒரு சில பேர் தப்பிக்கிறாங்க. கெட்ட தசாபுத்தி உங்களுக்கு ராகு தசை, செவ்வாய் தசை, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாவகிரகங்களோட தசை, சனி தசையில் ஒரு சில பேர்த்துக்கு சனி தசையோ அல்லது சனி புத்தியோ, சரிங்களா, ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்கும். தசையும் கிடையாது, புத்தி உங்களுக்கு கிராஸ் ஆகும். அந்த டைமில் சில பிரச்சனைகள் வரக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில், தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, நீங்கள் என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க,
பாவகிரகங்களோட சம்மந்தப்பட்டிருக்கா இல்லை சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்டிருக்கா, இதெல்லாம் பார்த்தா நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, இந்த 7.5 சனியோடு உங்களுக்கு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி அப்படி மேட்ச் பண்ணி பாருங்கள். அது என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கும். சரிங்களா? அதனால் பெருசாக நினச்சி குழப்பிக்க வேண்டாம். உங்களுக்கு ஜென்ம சனியில் தான் சில பிரச்சனை வருமே தவிர, இந்த விரை சனி இந்த வருடம் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு சில மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். உங்கள் பிறப்பு ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் தப்பிச்சிருவீங்க. அதில் மாற்றமே கிடையாது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.